ரிச் பீப்புள்கிட்ட சில இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸ் இருக்குது. அதில் உள்ள சீக்ரெட் என்னென்னா, அதை யார் ஃபாலோ பண்ணாலும் அவங்களால ரிச் ஆக முடியும். அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க, என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க, நோ மேட்ரு. அவங்க பூராக இருந்தாலும் மிடில் கிளாஸாக இருந்தாலும். நான் இந்த டிஸ்கஸ் பண்ண போகிற 10 இம்பார்ட்டன்ட் ரிச் பீப்புள்ஸ் ஹேபிட்ஸ், இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அந்த லெவலை அடைய முடியும். நீங்கள் ஒருவேளை நினைப்பீங்க இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஹேபிட்ஸாக இருக்கும், எப்படி அதை பண்ண முடியும், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சா அது ரொம்ப தப்பு. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடியது. நிறைய பேருக்கு அது தெரியாது, இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது அப்படின்னு. தேட் இஸ் வை நிறைய மக்களுக்கு அது ஒரு சீக்ரெட்டாகவே இருக்குது. நம்மள நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, நம்ம ரிச் ஆன பிறகு ரிச் பீப்புளை மாதிரி வாழலாம், இல்லைன்னா அவங்கள மாதிரி ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது உண்மையிலே அப்படி ஒர்க் ஆகாது. ரிச் பீப்புள் செய்யக்கூடிய காரியங்களை செய்வதனால தான் அந்த பீப்புள் ரிச்சாக இருக்காங்க. ஆக்சுவலி ரிச் பீப்புள் செய்யக்கூடிய காரியங்களை நம்மளும் செய்தால் நம்மளால் ரிச் ஆக முடியும். அது செய்யாமல் நான் ரிச் ஆன பிறகு அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம ரிச் ஆகவே முடியாது. ஸோ இந்த வீடியோவில் அந்த 10 இம்பார்ட்டன்ட் பட் வெரி சிம்பிள் ஹேபிட்ஸ் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி வெல்த் ஷோ. ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி, ஃபவுண்டர் ஆஃப் பிஜேடி லேர்னிங் ஹப். நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு கூட அந்த பெல் பட்டனை கூட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரிச் பீப்புள் மாதிரி ஆக்ட் பண்ணணும், ரிச் ஆகணும்னா ரிச் பீப்புள் மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படி சொன்ன உடனே நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க, ஓகே ரிச் பீப்புள் நிறைய லக்ஸுரி காரில் லக்ஸுரி வீடெல்லாம் வச்சுருக்காங்க, ஸோ நம்ம உடனே லக்ஸுரி கார் லக்ஸுரி வீடெல்லாம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படி நினைக்கலாம், அப்படி ட்ரீம் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னால் அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உண்டு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னென்னா, அவங்க எப்போ லக்ஸுரி கார் லக்ஸுரி வீட்டுக்கு போவாங்கன்னா, இனிஷியலி தே ஃபோக்கஸ் ஆன் பையிங் அசெட்ஸ். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹேபிட். ரிச் பீப்புளோட ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னென்னா, அது ஒரு எக்கனாமிக் ஹேபிட். அவங்க ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக எப்படி அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணுவது. முதல்ல அசெட் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அவங்களுக்கு மணி இருக்கணும். மணி இருக்கணும்னா அவங்க மிச்சம் பிடிக்கணும், அவங்க சேவ் பண்ணணும். ஓகே, அதில் இருந்தால் அவங்க அசெட் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ தே இனிஷியல் ஃபோக்கஸ் இஸ் ஆன் பர்ச்சேசிங் அசெட்ஸ். எந்த மாதிரி அசெட்ஸ்? அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், அது கோல்டாக இருக்கலாம், அது ஷேர்ஸாக இருக்கலாம், ஓகே ஸ்டாக்ஸாக இருக்கலாம், அது பாண்ட்ஸாக இருக்கலாம், நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய பாண்ட்ஸாக இருக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைமரி ஃபோக்கஸ் இஸ் ஆன் தேட். இன்ஃபேக்ட் அவங்களோட ப்ரைமரி இன்கத்தில் இருந்து இல்லைன்னா கிரெடிட்டில் இல்லை. ரிச் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா, அவங்கள அசட்லேருந்து வரக்கூடிய இன்கம் அதில் இருந்தால் அவங்க லக்ஸுரி ஐட்டம்ஸ் அவங்களுக்கு தேவையான காரியங்களை வாங்குவாங்க. ஸோ தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோக்கஸ் ஆன் பையிங் அசட்ஸ். தேட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹேபிட் ஆஃப் ரிச் பீப்புள். நம்பர் 2, they have regular routines. பர்சனல் லைஃபுக்கும் நம்ம வெல்த் க்ரியேஷனுக்கும், இல்லை நம்ம எங்கே போகிறோம் லைஃப்பில் எதை அச்சீவ் பண்ணுறோம் அதுக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உண்டு. ஓகே, ரிச் பீப்புளுக்கு ஒரு ரொட்டீன் ஹேபிட் இருக்கும். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஓகே ரிச் பீப்புள் எல்லாம் ஏர்லி மார்னிங் ரைஸ் பண்ணுவாங்களா? ஆக்சுவலி இது ஒரு மிஸ்டேக்கன் கான்செப்ட். நிறைய பேர் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க, நீங்கள் ஏர்லி மார்னிங் ரைஸ் பண்ணணும், ஓகே ஏர்லியாக பெட்டுக்கு போகணும். இன்ஃபேக்ட் அது அப்படி ஒர்க் ஆகாது. தெர் இஸ் சம்திங் கால்ட் அ பயாலஜிக்கல் கிளாக் இன் அவர் பாடி. நம்ம பாடியில் ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கும். அந்த பயாலஜிக்கல் கிளாக்கோட அலைன் பண்ணி சிங்க்ரனைஸ் ஆகி அதுக்கு எதிராக பண்ணாமல் அதுக்கு கூட போனால் தான் நமக்கு ஈஸியாக வெற்றி கிடைக்கும். ஆக்சுவலி 4 types ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க யூஸ்வலி. 1 type ஏர்லி ரைசஸ், அவங்க நேரமே எழும்புவாங்க, மார்னிங் ஆக்டிவாக இருப்பாங்க, ஓகே ஈவினிங் ஏர்லியாக பெட்டுக்கு போவாங்க. இன்னொரு டைப் நைட்டில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க. ஓகே, நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் கூட அப்படி தான் இருப்பாங்க. நான் நிறைய பேரோட வீடியோ பார்க்கும்போது அவங்களோட இன்டர்வியூஸ் கேட்கும்போது
அவங்க வெரி லேட் தான் அவங்க கம்பெனிக்கு போவாங்க. 10 o'clock 11 o'clock சம்திங் லைக் தட். ஓகே, ஏர்லி மார்னிங் ஒரு 8 o'clock எல்லாம் ரைஸ் அப் பண்ணுவாங்க. அடுத்து அவங்களோட பர்சனல் ஒர்க், அவங்க டெய்லி ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன் எல்லாம் முடிச்சு, பர்சனல் கால்ஸ் அந்த மாதிரி பர்சனல் எல்லாம் ஒர்க் எல்லாம் முடிச்சு ஒரு 10 o'clock 11 o'clock ஒர்க் போகிறவங்க உண்டு. ஆனால் அவங்க எப்போ ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்கன்னா லேட் ஈவினிங் இல்லைன்னா நைட் அவங்க தூங்க போகும்போது ஈவன் 12 o'clock 1 o'clock 2 o'clock அப்படி ஆகலாம். ஓகே, நீங்கள் அதை ட்ரை பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் அவுட் உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் என்ன, நீங்கள் எந்த டைமில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. ஓகே, ஆனால் நீங்கள் நிறைய ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். ஓகே, ப்ரொடக்டிவாக இருக்கணும். ஆனால் அந்த உங்கள் ப்ரொடக்டிவிட்டி ஹவர்ஸ் எது, அது மார்னிங்கா இல்லை ஈவினிங்கா இல்லை டே டைமா, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தட். அதுபடி உங்களோட ஒர்க்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணலாம். அப்போ தான் உங்களால் மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ எப்படி இருந்தாலும் இந்த ரிச் பீப்புளுக்கு ஒரு ரெகுலர் ரொட்டீன் உண்டு. அவங்களுக்கு தெரியும், அவங்க ஏர்லியர் ரைசர்ஸாக இருந்தால் அந்த மாதிரி அவங்க ரொட்டீன் இருக்கும். இல்லை அவங்க லேட் நைட் அவுல்ஸாக இருந்தால், நைட்டில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் அதுபடி அவங்க ரொட்டீன் இருக்கும். எப்படி அந்த ரொட்டீன் ஒரு ஃபிக்ஸட் பிளான் மாதிரி அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன்றா இருக்கும். ஓகே, யார் ரிச் ஆக முடியாதுன்னா எவ்ரிடே ரொட்டீனை மாற்றக்கூடியவங்க. ஒரு நாள் ஏர்லியாக ரைஸ் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் லேட்டாக தூங்குவாங்க. ஸோ ஒரு ஹார்மனியும் இல்லாமல் அவங்க பாடிக்கு எது செட் ஆகணுன்னே தெரியாமல் அக்கார்டிங் டு த என்வாயன்மெண்ட் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இல்லைன்னா காரியங்கள் எப்படி அவங்கள புஷ் பண்ணுதோ அப்படி ஒவ்வொரு விண்டுக்கும் இப்படி இப்படி ஆடி நிற்கக்கூடியவங்க வாழ்க்கையில் வின் பண்ணுவது கஷ்டம், ரிச் ஆகுது கஷ்டம். ஸோ யூ ஹாவ் டு பில்ட் எ ரெகுலர் ஹேபிட். நம்பர் 3, ரிச் பீப்புள் வந்து கோல் செட் பண்ணுவாங்க, அதுக்காக அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அவங்களுக்கு தெரியும் அவங்க பிஸ்னஸ் பண்ணதாக இருந்தால் நெக்ஸ்ட் 6 months அவங்க பிஸ்னஸ் வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும், இல்லைன்னா டிரான்சாக்ஷன் எப்படி கூடணும், இல்லைன்னா இந்த இயர்லேருந்து நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ நெட் ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் கொண்டு வரணும். அப்படி ஒரு செட் பிளான் அவங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸில் மட்டும் இல்லை, அவங்க ஓவரால் வெல்த்தில் நெக்ஸ்ட் 6 months ஃபிட்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அப்படி அவங்க லைஃப்பில் அட்லீஸ்ட் 2-3 பிளான் வச்சுருப்பாங்க, கோல்ஸ் வச்சுருப்பாங்க எப்போவுமே. ஓகே, ஒரு கோல் முடிஞ்சால் அடுத்த கோல். எப்போவுமே அவங்க ஃபிட்னஸுக்கு, அவங்க பிஸ்னஸுக்கு, அவங்க இன்கமுக்கு, ரிலேஷன்ஷிப்புக்கு அப்படி கோல் வச்சு அதை அச்சீவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி நீங்கள் கோல் வைக்கும்போது 2 things are very important. அந்த கோல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இயர் நான் ரிச் ஆவேன் அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் இயர் நான் 10 lakhs ஏர்ன் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் நம்பர் இருக்கணும். அது மெஷரபிளாக இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், குறிப்பிட்டதாக இருக்கணும், அது மெஷரபிளாக ஒரு நம்பராக இருக்கணும். அதுக்கு ஒரு டைம் லைன் வேணும். அப்போ தான் அது ஒரு கிளியர் கோலாக இருக்கும். இல்லைன்னா அது வேகாக இருக்கும், வேகாக இருக்கக்கூடிய கோலை அச்சீவ் பண்ணவே முடியாது. கிளாரிட்டியோட உள்ள ஒரு கோலாக இருக்கணும். ஓகே, அதுக்கு பிறகு அதை எக்ஸிக்யூட் பண்ண ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணணும். வாட் இஸ் ரிவர்ஸ் என்ஜினியரிங்? ரிவர்ஸ் என்ஜினியரிங்னா நம்ம முதல்ல ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரீச் பண்ணுவதற்கான ஸ்டெப்ஸ், மைல் ஸ்டோன் செட் பண்ணுவதை தான் நம்ம ரிவர்ஸ் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்? ஓகே, நெக்ஸ்ட்டு 6 months நான் 5 lakhs ஏர்ன் பண்ணணும், அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம், எந்தெந்த இடங்கள்லேருந்து எனக்கு இன்கம் வரும், அந்த இன்கம்மை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்படியான கோல்ஸ் லைஃப்பில் ரிச் பீப்புள் வச்சுருப்பாங்க. ஓகே, fourth point, fourth habit that is very important, they know how to remove clutter from their life. Unwanted things, அவங்க லைஃப்பில் இருந்து unwanted engagements, unwanted activities, unwanted friendship, unwanted habits, unwanted எல்லா அன்வான்டையும் ரிமூவ் பண்ண அவங்களுக்கு தெரியும். அதுக்கான கரேஜ் அவங்களுக்கு இருக்கு. இன்னொரு விதத்தில் சொன்னால் நோ சொல்ல தெரியும் அவங்களுக்கு. நம்ம நிறைய டைமில் பீப்புள் ப்ளீஸஸாக இருப்போம். ஓகே ஓகே, தேவையில்லாத காரியங்களை என்கேஜ் ஆகும். எது தேவையில்லாத காரியம்? நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்க, ஆக்சுவலி அது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் யாருக்கு வேண்டி செய்கிறீங்களோ அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னா
அது ஒரு தேவையில்லாத டைம் கில்லர். அது ஒரு டைம் கில்லர். உங்கள் ப்ரொடக்டிவ் டைமை கில் பண்ணக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது, ஹெல்ப் பண்ணும்போது, அடுத்தவங்களுக்கு செய்யும்போது, அது உங்களுக்கோ இல்லைன்னா அவங்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருந்தால் தான் அது ஒரு ஒரு முக்கியமான காரியம். அதில் தான் ஈடுபடணும். ஓகே. ஸோ ரிச் பீப்புளுக்கு எப்படி அந்த கிளட்டரை, அந்த அன்வான்ட் பார்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு தெரியும். அவங்க போல்டாக நோ சொல்லுவாங்க. பீப்புள் ப்ளீசஸாக இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி ஒரு ஸ்டாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டாச்சூஸ் எல்லாம் எப்படி உண்டாக்குவாங்கன்னா, சிற்பிகள் ஒரு கல்லை எடுத்து அதில் தேவையில்லாத பாகங்களை ரிமூவ் பண்ணும்போது தான் அது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டாச்சுவாக மாறும். சேம் லைக் தேட் நம்ம சக்ஸஸும், நம்ம வெற்றியும், நம்ம வெல்த் கிரியேஷனில் உள்ள வெற்றியும், லைஃப்பில் உள்ள வெற்றியும் ஒரு மேஜர் போர்ஷன் எப்படி இருக்கும்னா, நம்ம லைஃப்பில் உள்ள அன்வான்ட் பார்ட்டை ரிமூவ் பண்ணதுல தான் இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிஃப்த் ஹேபிட், இம்பார்ட்டன்ட் ஹேபிட், அவங்க ஏதோ ஒரு ஃபீல்டில் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த பெஸ்ட்டு தான் அவங்க வேல்யூ. அதை தான் அவங்க பப்ளிக்கு, சொசைட்டிக்கு கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு மணியாட்டு திரும்ப வரும். ஓகே, வாட் இஸ் யுவர் பெஸ்ட்? உங்கள் பெஸ்ட் என்ன? அது ஒரு ப்ராடக்டா, அது ஒரு டேலண்டா, அது ஒரு சர்வீஸா, வாட் எவர் இட் மே பி, அந்த பெஸ்ட்டை ஏதோ ஒன்றில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, அதுதான் உங்களுக்கு எல்லாத்தையுமே, பணத்தையும் புகழையும் எல்லாத்தையுமே கொண்டு வரும். அதுதான் நிறைய பீப்புளோட மக்களுக்கு ஒரு சொல்யூஷன் அமையும், ஒரு வேல்யூ, ஒரு ரியல் வேல்யூவாக இருக்கும். ஓகே, என்னோட லைஃப்பில் அதை கண்டுபிடிக்க நிறைய காலங்கள் ஆச்சு ஆக்சுவலி. ஓகே, என்னென்னா, நான் ஒரு டீச்சிங் ஃபேமிலியில் வந்தேன். என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஃபாதர் சைடில், மதர் சைடில் என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ், ஃபாதர் மதர் இந்த டீச்சிங் கம்யூனிட்டி. ஓகே, அவங்க கொஞ்சம் ஹெட் மாஸ்டர், டிஓ அப்படிலாம் இருந்தாலும் ஸ்டில் இந்த டீச்சிங் ஃபீல்ட். என்னோட இம்மீடியட் ரிலேட்டிவ்ஸ், என்னோட சிஸ்டர், இப்படி நிறைய ஒரு டீச்சிங் கம்யூனிட்டி. ஓகே, ஒரு விதத்தில் சொன்னால் என்னோட டிஎன்ஏல ஒரு டீச்சிங் இருந்திருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஸோ நான் என்ன பண்ணேன், ட்ரெடிஷ்னல் டீச்சிங் கம்யூனிட்டிக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸ் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப நேரோ மைண்டடாக இருப்பாங்க சில காரியங்களில். ஓகே, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இன் மை ஏர்லி சைல்ட்ஹுட், ஃப்ரம் மை ஏர்லி சைல்ட்ஹுட் ஆன்வர்ட்ஸ், என்னோட ட்ரீம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படி கோயிங் அவுட், ஓகே, டூயிங் சம்திங் எக்ஸ்ட்ரா, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும், போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஓகே, அந்த மாதிரி. தென் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், பிஸ்னஸ் பர்சன் ஆகணும். நான் ஒரு ஓகே செல்ஃப் மேடு பர்சனாக இருக்கணும், செல்ஃப் ரிலையன்ட் பர்சனாக இருக்கணும். ஓகே, ஐ ஷுட் பி த பாஸ், என்ன யாரும் ஓகே டைரக்ட் பண்ணக்கூடாது, சம்திங் லைக் தேட். என்னோட தாட் எப்போவுமே அப்படி தான் இருந்தது. பட் அதுக்காக நான் பல ஃபீல்டை சூஸ் பண்ணேன். பிரிண்டிங் பிஸ்னஸ், டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணேன். டீச்சிங்லேருந்து விலகி ஓட ட்ரை பண்ணேன். ஆனால் லேட்லி ஐ ஹவ் ஃபவுண்ட் அவுட் தட் என்னோட ஃபோர்ட்டே, என்னோட பிளெஸ்ஸிங், என்னோட கிஃப்டும் டீச்சிங் தான். ஓகே, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அந்த டீச்சிங் ஒரு கோச்சிங் மாதிரி, ஓகே, அது ஒரு கைடன்ஸ் மாதிரி, கைட் பண்ணக்கூடிய, அடுத்தவங்களுக்கு பெஸ்ட்டை வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த மாதிரி ஒரு டீச்சிங்கோட இன்னொரு டைமென்ஷன் கோச்சிங் வித் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, அதுதான் என்னோட பிஸ்னஸ் இப்போ. ஸோ அதில் தான் நான் சக்சீட் ஆக முடியும். அதை நான் பிஸ்னஸாக பண்ணும்போது தான் என்னால் சக்சீட் ஆக முடியும். பிகாஸ் ஐ எம் நாட் ஏ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பர்சன். நான் ட்ரெடிஷ்னலாக பிஸ்னஸ் ஃபேமிலியில் வந்தவன் இல்லை, எனக்கிட்ட அந்த டிஎன்ஏ கிடையாது. ஸோ when I மேக் மை கிஃப்ட், என்னோட கிஃப்டை நான் பெர்ஃபெக்ட் பண்ணும்போது, அதில் நான் பெஸ்ட்டாக இருக்கும்போது, அதை நான் வேல்யூவாக கொடுக்கும்போது ஐ கேன் சக்சீட். அது என்னோட பிஸ்னஸாக மாறும். ஸோ ஏதோ இல்லை, உங்கள் கிஃப்டை நீங்கள் கண்டுபிடிச்சு அதை நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணி, அதை ஹார்ன் பண்ணி, அது ஒரு பெஸ்ட், அதில் நீங்கள் பெஸ்ட்டாக மாறணும். ஓகே, தட் டசன்ட் மீன் உங்களுக்கு மற்ற திறமைகள் இல்லை அப்படின்னு இல்லை, அதை நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. ஓகே, யூ ஹாவ் மெனி அதர் டேலண்ட்ஸ். ஓகே, அதையும் ஃபைன் டியூன் பண்ணணும். நிறைய டேலண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும், நிறைய காரியங்கள் நம்ம செய்யணும், அப்போ தான் இதில் வின் பண்ண முடியும். பட் ஏதோ ஒன்றில்
நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும். இப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி யூ ஹாவ் டு நோ சம்திங் இன் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் இன் சம்திங். எஸ்பெஷலி டீச்சர்ஸுக்கு இதை சொல்லுவோம். எல்லா டீச்சர்ஸும் கோச்சஸும் அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஏதோ ஒன்றில் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தென் only they can shine. Okay, then sixth one, this is also very important. Actually business people usually அவங்க எல்லா சிச்சுவேஷன்லையும் எல்லா காரியத்திலையும் பாசிட்டிவ் சைடை பார்ப்பாங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே. லைஃப்பை எப்போவும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் பார்க்குது. நிறைய நெகட்டிவ்ஸ் நடந்துட்டு இருக்கும். ஓகே, இங்கே எல்லாமே மிக்ஸ் தான். கடவுள் பாதி, மனிதம் பாதி, டபுள் பாதி தான். ஓகே, நல்லதும் நடக்கும், தீமையும் நடக்கும். பட் when you look at the good aspects, the brighter aspects, அது சைக்கலாஜிக்கலி ஒரு காரியத்தை கொண்டு வரும். நீங்கள் பாசிட்டிவ் சைட்ஸை பார்க்க பார்க்க என்ன நடக்கணும்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அது எப்படி நடக்குது? ஆக்சுவலி அது எப்படி நடக்குதுன்னா நெகட்டிவ்ஸை அவாய்ட் பண்ண உங்கள் மைண்டு உங்களை தெரியாமலே நெகட்டிவ்ஸை நெக்லெக்ட் பண்ணும், அவாய்ட் பண்ணும். பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான் உங்கள் முன்னால் வந்து நிற்கும். யூ கெட் இன்ஸ்பயர்ட். அதனால் இன்ஸ்பிரேஷன் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பாசிட்டிவ்ஸை நோக்கி நீங்கள் போய்கொண்டே இருப்பீங்க. எல்லாமே வெற்றிகரமாக அமையும். ஸோ எந்த சிச்சுவேஷன்லையும் டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் ஒவ்வொரு நிகழ்வுலையும் பாசிட்டிவ்ஸை பார்க்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெகட்டிவ்ஸை கன்ஃபஸ் பண்ணாதீங்க, நெகட்டிவ்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நெகட்டிவ் வந்தால் கூட அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றலாம், அதுதான் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிச் பீப்புள். அவங்க எப்போவுமே நெருப்பில் குறுக்கேது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிஸ்னஸ் பீப்புள் எந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன்லையும் ப்ராஃபிட்டை பார்ப்பாங்க, இல்லைன்னா பிஸ்னஸில் ஃப்ளரிஷ் ஆவாங்க. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் மோசமான சிச்சுவேஷனில் தான் ஹியூஜ் பிஸ்னஸ் பீப்புளாக அவங்க ஃப்ளரிஷாக இருப்பாங்க. ஓகே, பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் ஆட்டிடியூட். நெக்ஸ்ட் ஒன், செவன்த் ஒன், திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். வின்னிங் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். வின்னிங் கல்ச்சர். உங்கள் லைஃப்பில் ஒரு வின்னிங் கல்ச்சர் இருக்கும். அதை கில்லர் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த அளவுக்கு போனால் ஓகே, ஒரு வின்னிங் இன்ஸ்டிங்க்ட். நீங்கள் எதை எடுத்தாலும், எந்த ஒரு டாஸ்க் எடுத்தாலும், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அது வின் பண்ணணும் அப்படின்னுள்ள ஒரு கருத்தோட முன்னேறி செல்வது. ஓகே, அதை செய்து முடிப்போம். ஒரு வேளை வின் பண்ணலாம், ஒரு வேளை தோக்கலாம். அந்த மாதிரி பேச்சுக்கே திங்கிங்குக்கே இடம் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ பிஸ்னஸ் பீப்புள் தே டூ எவ்ரி திங் டு வின். ஒரு டாஸ்க்கை எடுத்தால் அது ஒரு ஃபெயில்டு டாஸ்காக இருக்கலாம், நிறைய பேர் ஃபெயிலான ஒரு டாஸ்காக இருக்கலாம். ஆனால் ஒரு ட்ரூ பிஸ்னஸ் பர்சன் ஒரு டாஸ்க் எடுத்தா அதை வின் பண்ணணும்னு அவனுங்க ஃபுல் மைண்ட், பாடி, எஃபர்ட் எல்லாத்தையுமே போட்டு பண்ணுவான். அதுதான் அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட். தே கோ ஆல் த வே அவுட். அதை வின் பண்ண எல்லாம், எவ்ரி பாசிபிள் திங். ஓகே, யூஸ்வலி எப்படி சொல்லுவாங்க, சிலவங்க சொல்லுவாங்க எல்லா காரியத்துலேயும் உங்களுக்கு செகண்ட் பிளான் வேணும். ஃபர்ஸ்ட் பிளான் ஃபெயில் ஆனால் செகண்ட் பிளான் வேணும். நிறைய பாசிட்டிவ் திங்கர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் அதை தான் பிலீவ் பண்ணுறேன், செகண்ட் பிளானே இருக்கக்கூடாது. டோன்ட் கோ வித் ஏ செகண்ட் பிளான். செகண்ட் பிளானோட நீங்கள் போனால் ஃபர்ஸ்ட் பிளான் வின் பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஆர் நாட் ஸோ ஸ்ட்ராங். உங்கள் மைண்டில் எப்போவுமே இது ஃபெயில் ஆனால் அப்படி ஒரு பிளான் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கேஷுவல் திங்கிங் இருக்கும். நீங்கள் ஆல் த வே அவுட் போக மாட்டீங்க. ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் பிளான் ஃபெயில் ஆகும்போது செகண்ட் பிளான் வரும். யூ ஹாவ் டு பி பாசிட்டிவ். நம்ம ஹியூமன் பிரெயினுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு, அதுக்கு அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி உண்டு. ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வரும்போது யூ ஹாவ் த இன்ஸ்டிங்க்டிவ் தாட்ஸ், யூ கெட் இட். ஓகே, ஸோ ஆல் த வே அவுட்டாக போங்க. ஓகே, அது ஃபெயில் ஆகும்போது அங்கே வச்சு பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். திருவள்ளுவர் சொல்வது அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஓகே, எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப திங்க் பண்ணி பிளான் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் ஸ்டார்ட் பண்ண பிறகு அதில் செகண்ட் பிளான், தேர்ட் பிளான் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. We have to go all the way out.
ஓகே, 8th பாயிண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. ஓகே, நிறைய பேர் நினைப்பாங்க ரிச் பீப்புள், வெரி ரிச் பீப்புள், ப்ராஸ்பரஸ் பீப்புள், அவங்க எப்போவும் மெட்டீரியலிஸ்டிக்காக திருவாங்க, கிளப்புக்கு போவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ண. இட்ஸ் நாட் லைக் தட். இதெல்லாம் ஹம்பக், இந்த உலகத்தில் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஃபால்ஸ் மெசேஜஸ். ஓகே, யூஸ்வலி இதில் யார் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி செலிப்ரிட்டிஸ் பண்ணுவாங்க. செலிப்ரிட்டிஸ் என்ன சொல்லக்கூடிய சினிமா ஆக்டர்ஸ், நிறைய ஃபேன் மெம்பர்ஸ் உள்ளவங்க, அவங்க இது படி சொல்லலாம். ஆனால் ரியல் ரிச் பீப்புள் அவங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஓகே, தே ஹாவ் ரீடிங் ஹேபிட். ரீசன்ட்லி நான் ஆக்சுவலி 2011 டைமில் கேரளாவில் கோட்டயம் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு லேப்டாப் வாங்க போனேன். அங்கே ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் சேல்ஸ் சென்டர் இருந்தது. ஒரு ஷாப், அது ரொம்ப பிக்கெல்லாம் கிடையாது, ஒரு நார்மல் ஷாப். அதில் அந்த லேப்டாப் வாங்கினேன். ரீசன்ட்லி நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த ஆக்சிஜனோட மேனேஜிங் டைரக்டர். ஓகே, அவரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அந்த ஆக்சிஜன் இப்போ ஒரு 10-15 இயர்ஸில் த்ரூ அவுட் கேரளா இருக்குது. இந்தியாவிலே நம்பர் 1 கேட்ஜெட் செல்லர்ஸ் அப்படி ஆயிருக்காங்க. அவங்க பெரிய ஷோரூம்ஸ் வச்சுருக்காங்க. அதில் கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, மொபைல் ஃபோன்ஸு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, அப்படி அவங்க மல்டி மில்லியனர்ஸாக மாறி இருக்கார். அவர் ஒரு காரியம் சொன்னார், ஆக்சுவலி டெய்லி நான் 4 hours ரீட் பண்ணுவேன். ஓகே, நவடேஸ் ரீடிங்கன்னா கம்ப்ளீட்லி ரீடிங் இல்லை. ஓகே, போட்காஸ்ட் கேட்பது, உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் ஃபீல்டில் உள்ள நாலேஜ் பற்றி, மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், ஆடியோஸ், இல்லைன்னா ரீடிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரிச் பீப்புள், வின்னிங் பீப்புள் அவங்கள ஹார்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 7 ஹேபிட்ஸ் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள், ஸ்டீவன் ஹாவின்னு நினைக்கிறேன். அந்த புக்கில் ஒன் ஹேபிட் என்னன்னா வாழை தீட்டுவது. ஓகே, வாள் மழுங்கி இருந்தால் அதை வச்சு எவ்வளோ வெட்டினாலும் பயன் இல்லை. நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதனால் பயன் இல்லை. அதனால் நோ ரீடிங் ஆர் லிஸ்னிங் பாட்காஸ்ட், இதெல்லாம் உங்களை எக்யூப் பண்ண. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணுவது, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஃபிட்னஸ் ட்ரைனிங், அதுபோல் மென்டல் எக்ஸசைஸ். ரீடிங்கும் லிஸ்னிங் எல்லாம் ஒரு மென்டல் எக்ஸசைஸ். ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் மென்டல் எக்ஸசைஸும் செய்தால் தான் உங்கள் மைண்டு தான் உங்கள் பிஸ்னஸை வளர வைக்கும், உங்கள் ஐடியாஸ், உங்கள் டிசிஷன். ஸோ திஸ் பாடி அண்ட் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் 8th பாயிண்ட், ரீடிங் அண்ட் லிஸ்னிங் பாசிட்டிவ் கான்டென்ட்ஸ். ஓகே, 9th பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் மிங்கிள் பண்ணக்கூடிய ஆட்கள், உங்கள் நெட்வொர்க். இப்படி சொல்லுவாங்க, ஓகே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரை சொல்லுங்கள், நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ரிச்சா, புவரா, ஓகே, வெல் டு டூவா, உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரை சொல்லுங்கள், உங்கள் ஸ்டேட்டஸை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், உங்கள் நெட்வொர்க். ஸோ யூஸ்வலி ரிச் பீப்புள் அவங்களோட ஹேர் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடியவங்க, அவங்களோட ப்ரொடக்டிவாக இருக்கக்கூடியவங்க, அவங்களோட நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கக்கூடியவங்கக்கிட்ட தான் மிங்கிள் பண்ணுவாங்க. பிகாஸ் தேட் கிவ்ஸ் தம் லாட் ஆஃப் எனர்ஜி. உங்களை போன்ற லைக் மைண்டட், பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் வைப் உள்ள மக்களோட மிங்கிள் பண்ணுவது. அதுக்கு எதிராக நீங்கள் நெகட்டிவ் வைப் உள்ள நெகட்டிவ் பீப்புளுக்கு கூட மிங்கிள் பண்ணால் ஆப்போசிட் தான் நடக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் நம்ம எதையுமே தனியாக செய்ய முடியாது. ஓகே, நோ மேன் இஸ் அன் ஐலண்ட். சம்டைம்ஸ் வி நீட் காட்ஸ் கைடன்ஸ், பெனிவலன்ஸ், ஓகே, காட்ஸ் கிரேஸ். Likewise, we need other people, positive people around us. Likewise, sometimes we need mentors. நமக்கு மென்டர்ஸும் தேவைப்படுவாங்க. சில டைமில் லைஃபுக்கு தேவைப்படலாம். நம்ம டவுனாக இருக்கும்போது நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும், அவங்க ரைட் மைண்ட் உள்ளவங்களாக இருக்கணும். ஓகே, நம்மளை பிஸ்னஸில், இன்வெஸ்ட்மெண்ட்டில், அந்த ஃபீல்டில் அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க. இல்லைன்னா மேபி ஒரு சூப்பர் குரு, அந்த மாதிரி என்லைட்டன் பீப்புள் யாராக இருந்தால் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ரிச் பீப்புள் மென்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, நம்ம தான் ப்ரௌடாக இருப்போம். ஓகே, ஆர்டினரி பீப்புள் தான், அவனுக்கு என்ன தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும்.
ஸோ இஃப் யூ திங்க் எனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது, ஸோ யுவர் growth இஸ் ஸ்டாண்டர்ட், தட்ஸ் ஆல். ஸோ மென்டர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த 10 ஹேபிட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்து ஒரு 1 மந்தில் 2 மந்தில் 1 by 1 இந்த 10 ஹேபிட்டையும் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக within 1 or 2 years you will become a rich person. There will be a drastic change in your life. You will be a winning successful person. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கண்டிப்பாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜர் மாற்றத்தை இது கொண்டு வரும். உங்கள் கமெண்ட்ஸை கீழே பதிவிடுங்க. கமெண்ட்ஸை வெரி இம்பார்ட்டன்ட். இதில் எதெல்லாம் ஹேபிட்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அதையும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இனி எந்த மாதிரி வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதையும் போடுங்க. ஆக்சுவலி த சீக்ரெட் ரோட் டு ரிச்சஸ் அப்படின்னு ஒரு செமினார் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை அட்டென்ட் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுபோல் ஜேர்னி டு வெல்த் அப்படி ஒன்று ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணணுன்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Till we meet in the next video, wish you all the best.